ஹாய். இன்னைக்கு யுஎஸ்லேருந்து இந்தியால ப்ராப்பர்ட்டி வாங்குறது, இல்ல செல் பண்றதுக்கு பவர் ஆஃப் அட்டார்னி ப்ராசஸ் வந்து எப்படி அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இதில நெறைய ப்ராசஸ் இருக்கு. முன்னாடி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆ இந்தியாலேருந்து ஸ்டாம்ப் பேப்பர வாங்கிட்டு வந்துட்டு, அதில வந்து பவர் ஆஃப் அட்டார்னி என்னென்ன குடுக்கணுமோ அதெல்லாம் வந்து ஆ பிரிண்ட் அவுட் எடுத்து, அத வந்து சைன் பண்ணி இந்தியாவுக்கு அனுப்பிச்சு, ஆ அத பேஸ் பண்ணி வாங்குனாங்க, செல் பண்ணாங்க. அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்ப வந்து அந்த மாரி பண்ண முடியாது. நெறைய பேர் அந்த மாரி பண்ணலாம் அப்படின்னு நெனச்சிருக்காங்க. பட் அந்த மாரி பண்ண முடியாது. ஸோ, இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்கு அப்டின்னா வந்து, அ நீங்க பவர் ஆஃப் அட்டார்னி வந்து அ பிளெயின் பேப்பர்ல வந்துட்டு பவர் ஆஃப் அட்டார்னி பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு, நீங்க இந்தியன் எம்பசி உங்களோட அ பக்கத்துல இருக்க இந்தியன் எம்பசிக்கு எடுத்துட்டு போயிட்டு, அங்க வந்து சில அ டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் கொண்டு போயிட்டு நீங்க வந்து சப்மிட் பண்ணிட்டு, அவங்க முன்னாடி நீங்க சைன் பண்ணி, அ அதுக்கப்புறம் அவங்க அதுல ஒரு சீல் போட்டு குடுப்பாங்க. அத வந்து நீங்க இந்தியாவுக்கு அனுப்பிச்சு, அத நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அத பேஸ் பண்ணி நீங்க வந்து வாங்கலாம், இல்ல செல் பண்ணலாம், ஏதாவது பண்ணலாம். பட் அந்த ப்ராசஸ்க்கு வந்து ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்டின்னா வந்து, நீங்க வந்து ஆ அ அ அங்க போணும், டைரக்ட்டா போணும். அப்படி இல்ல அப்டின்னா வந்து, அதுக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, நோட்டரி ஆஃபீஸ்ல போயிட்டு ஒரு 10, 20 பக்கத்துக்கு வந்து நோட்டரி வாங்கி, அதுக்கப்புறம் நீங்க வந்து அத அனுப்பிச்சு, அதுக்கப்புறம் ஒரு 1 வாரம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இப்ப பவர் ஆஃப் அட்டர்னில ஒரு அ ப்ராப்ளம் என்னன்னா வந்து, நீங்க பவர் ஆஃப் அட்டர்னி குடுத்து 1 மந்த்துக்குள்ள அத இது பண்ணணும். அப்படி இல்லன்னா வந்து, நீங்க லைஃப் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ, இவ்வளோ பெரிய இதுக்கு வந்து ஃபீஸ் வேற வந்து உங்களுக்கு அ இப்ப எக்ஸாக்ட்லி எவ்வளோன்னு தெரியல. முன்னாடி வந்து அது $50 என்னவோ இருந்ததுன்னு நெனைக்கிறேன். ஸோ, ஆனா இத விட சீப்பான ஆப்ஷன், ஈஸியான ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு. யுஎஸ்ல. அ இதுக்கு வந்து நீங்க வந்து அதே நேரத்தில வந்து இப்ப யுஎஸ்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து சின்ன சின்ன சிட்டில இருப்பீங்க. அந்த சிட்டில வந்து எம்பசி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா சிட்டிலயும் இந்தியன் எம்பசி இருக்காது. பட் அதே நேரத்தில ஆனா நீங்க வந்து அ அ இன்னொரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இருக்கிற ஊர்லயே வந்து ஈஸியா பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து அ அ நான் சொல்ற ப்ராசஸ் வந்து, நீங்க இருக்கிற ஊர்லயே இருக்கிற ஆஃபீஸ்ல வந்து போயிட்டு நீங்க வந்து இத வந்து இது வந்து பவர் ஆஃப் அட்டார்னி வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, அட்ஜுடிகேஷன் பண்ணணும். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து நீங்க இருக்கிற ஊர்லயே பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி ஈஸியா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வந்து பவர் ஆஃப் அட்டார்னி ஆ நீங்க என்ன குடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அத வந்து பவர் ஆஃப் அட்டார்னி வந்து ஆ ஒரு பிளாங்க் பேஜ்ல வந்து பிரிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல 2வது ப்ராசஸ் என்னன்னா வந்து ஆ நோட்டரி. இப்போ வந்து நீங்க ஒரு அ நோட்டரி எடுக்கிறது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து யுஎஸ்ல இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, வந்து பாஸ்போர்ட்டுக்கு இல்ல எல்லா விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க இந்தியன் எம்பசிக்கு ஏதாவது வந்து அனுப்பிச்சிருப்பீங்க. அனுப்புறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டரி அனுப்பிச்சு தான் அனுப்பணும். ஸோ இதுலயும் நோட்டரி இருக்கா அப்டின்னா இருக்கு. பட் ஆனா இதுல என்னன்னா, நீங்க உங்களோட பவர் ஆஃப் அட்டார்னில மட்டும் தான் நோட்டரி வாங்கணும். பட் நீங்க வந்து இந்தியன் எம்பசிக்கு அனுப்புறப்ப என்ன பிரச்சனைனா, நீங்க வந்து நெறைய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அனுப்பணும். அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டையும் சேர்த்து அனுப்பணும். ஸோ நோட்டரி பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 15 பேஜ் வரும். பட் இதுல வந்து உங்களுக்கு என்னன்னா வந்து, ஆ வெறும் நீங்க வந்து எத்தன பேஜ் வந்து நீங்க நோட்டரி ஐ மீன் பியூ பவர் ஆஃப் அட்டார்னி இருக்கோ, அந்த பேஜஸ்ல மட்டும் தான் வந்து நீங்க நோட்டரி வாங்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து உங்களோட நோட்டரி பிஓஏ வந்து ஒரு 3 பேஜ் இருக்கு அப்டின்னா, வந்து அந்த 3 பேஜ்லயும் வாங்கணும் ஆக்சுவலா. லாஸ்ட் பேஜ்ல மட்டும் வாங்குனீங்கன்னா, அது வந்து செல்லாது. ஸோ நீங்க என்ன அ இது குடுக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அத வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டீங்க. அத கொண்டு போயிட்டு வந்து நோட்டரி எடுக்கணும். நோட்டரி வந்து அதிலயும் நெறைய ஆப்ஷன் இருக்கு. இதில வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஒண்ணு யுபிஎஸ்ல போயிட்டு வாங்குவீங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்க பே பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா வந்து, அ நீங்க அக்கவுண்ட் வச்சிருக்கிற பேங்க்ல போயிட்டு கேட்டீங்கன்னா வந்து ஃப்ரீயாவே பண்ணி தருவாங்க. ஸோ அங்க வந்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க வந்து, அ இந்த பவர் ஆஃப் அட்டார்னிக்கு வந்து நோட்டரி இது பண்ணணும்னு சொல்லுங்க. இதுக்கு வந்து நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, விட்னஸ் சிக்னேச்சர்லாம் வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. ஏன்னா வந்து அந்த நோட்டரி தான் உங்களுக்கு விட்னஸ் பண்றாங்க. நீங்க குடுக்குறதுக்கு. ஏன்னா இதுக்கு இன்னொரு அடிஷனல் ஸ்டெப் ஒண்ணு இருக்கு. ஸோ அதனால வந்து நீங்க வந்து அ வெறும் நோட்டரியோட இது மட்டும் போதும். இந்த பவர் ஆஃப் அட்டர்னி நோட்டரி சைன், உங்களோட சைன் அது மட்டும் போதும். ஸோ அதுல வந்து என்னன்னா, நீங்க வந்து குடுக்குற பேஜ காமிங்க. காமிச்சதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்னா, அந்த பேஜோட கீழ வந்து அவங்கள வந்து அ அவங்க சீல் ஒண்ணு வைப்பாங்க. அதுக்கப்புறம் சைன் போடுவாங்க. அப்புறம் டேட்டு, அ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இது இல்லன்னா வந்து நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அ பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து 3 பேஜ்ல இருந்ததுன்னா, 3 பேஜ்லயுமே எல்லா பேஜ்லயுமே அவங்களோட சீல் இருக்கணும். அவங்களோட சைன் இருக்கணும்.
அதுக்கப்புறம் ஒரு சீல் ஒண்ணு வைப்பாங்க. அது இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்னா, நீங்க வந்து எல்லா பேஜ்லயும் சைன் பண்ணணும். ஸோ இந்த 3 பேஜ்ல இப்ப சைன் பண்ணிட்டீங்க. அவங்களும் 3 பேஜ்ல சீல் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து இ என்ன பண்ணணும் அப்டின்னா, இதுதான் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. இது வந்து என்னன்னா வந்து அ இது நீங்க எம்பசி போறதுக்கு பதிலா வந்துட்டு என்னன்னா, இப்போ நீங்க அ இந்தியன் கவர்ன்மெண்ட் மட்டும் இல்ல, நெறைய கண்ட்ரீஸ் வந்து யுஎஸோட வந்து ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணி வச்சிருக்காங்க. அது என்னன்னா வந்து, இந்த மாரி அ டாக்குமெண்ட்ட அச்சடிகேட் பண்றதுக்கு வந்து அவங்க அ எம்பசிக்கு போறதுக்கு பதிலா வந்து, நீங்க யுஎஸ் கவர்ன்மெண்ட்டே பண்ணி, அ அதுக்கு ஒரு அ இது மாரி குடுப்பாங்க. ஒரு பேஜ் மாரி இது பண்ணி தருவாங்க. ஸோ அந்த பேஜே வந்து போதுமானது அப்படிங்கிற மாரி ஒரு இது வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு பேர் என்ன அப்டின்னா, இப்ப வந்து நீங்க அ அப்போஸ்டில் அப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எங்க போய் வாங்கலாம் அப்டின்னா வந்து, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ல வந்து அ நீங்க போய் இது பண்ணலாம். ஏதாவது நீங்க வந்து அ டிரைவிங் லைசென்ஸ் ரெனியூ பண்றதுக்கு, இல்ல வந்து டிரைவிங் லைசென்ஸ் வாங்குறதுக்குலாம் போயிருப்பீங்களே ஒரு ஆஃபீஸு. அந்த ஆஃபீஸ்லயே வந்து போயிட்டு கேட்டீங்கன்னா, வந்து இது எவ்வளோ செலவாகும் அப்டின்னு கேட்டீங்கன்னா, ஒரே $1 தான். ஸோ இது வந்து நீங்க வந்து இந்தியன் எம்பசில போயிட்டு வாங்குனீங்கன்னா, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு மினிமம் $50 எக்ஸாக்ட்லி எவ்வளோன்னு தெரியல. பட் இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சீப்பு. பட் அதே நேரத்தில வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆஃபீஸ் வந்து மோஸ்ட்லி எல்லா ஊர்லயும் இருக்கும். ஸோ நீங்க வந்து இதுக்காக வந்து ஸ்பெஷலா வந்து சப்போஸ் வந்து ஒரு சின்ன ஊர்ல இருக்கீங்க. இந்தியன் எம்பசி வந்து சிக்காகோல இருக்கு. ஸோ நீங்க அங்க போணும் அப்டின்னா வந்து இங்கேருந்து அங்க போணும். அதுக்குள்ள எக்ஸ்பென்ஸ். பட் அதுக்கு மேல வந்து அவங்களுக்குள்ள ஃபீஸு. இதுக்கு மேல வந்து ஆ நீங்க வந்து பெரிய லைன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அங்க போனதுக்கப்புறம் ஒரு டாக்குமெண்ட் இல்லன்னு சொல்லிட்டு வெளில அனுப்புவாங்க. ஸோ இந்த மாரி இதெல்லாம் வந்து நீங்க இதுல வந்து எந்த விதமான இதுவுமே கிடையாது. நீங்க வந்து பிரிண்ட் பண்றீங்க. அதுல வந்து நோட்டரி வாங்குறீங்க. இதுலயும் ஒரே ஒரு இது என்னன்னா, இவங்க செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆஃபீஸ்ல வந்து என்ன பார்க்க போறாங்க அப்டின்னா, இவங்க எதுவுமே செக் பண்ண மாட்டாங்க. நீங்க தான் வந்து அந்த நோட்டரியில சைன் பண்ணீங்களா? வச்சீங்களா? அதெல்லாம் வந்து இவங்களோட நோட்டரியோட அ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இவங்க தான் வந்து என்னன்னா, எக்ஸாக்ட்லி நீங்க சைன் பண்ற ஆள் தான் அந்த பிஓஏல குடுத்துருக்கிற நேமா, ஈவன் அத கூட யாருமே செக் பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து ஒரு ஐடி குடுத்துட்டு, நான் இதில சைன் பண்ண போறேன் அப்டின்னா, யாரு சைன் பண்றாங்களோ, அவங்களோட ஐடியா அப்டின்னு மட்டும் தான் பார்ப்பாங்க இவங்க அவ்வளோதான். ஸோ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ல என்ன பண்ண போறாங்க அப்டின்னா, அந்த நோட்டரி வந்து உண்மையிலுமே வந்து இங்க ரெஜிஸ்டர் பண்ண நோட்டரியா அப்டின்னு மட்டும் பார்ப்பாங்க. அந்த நோட்டரி சைன் பண்ணியிருக்கிற அந்த பெர்சன் வந்து இவங்க இதில ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற பெர்சனா இல்லையா? அப்படிங்கிறத மட்டும் தான் அவங்க வெரிஃபை பண்ண போறாங்க. ஸோ இவங்க வந்து நீங்க யாரு? நீங்க வந்து இதில சைன் பண்ணீங்களா? இல்லையா? அப்படிங்கிறத பத்தி அவங்க எதுவும் செக் பண்ண போறதில்ல. ஸோ இந்த டாக்குமெண்ட் வந்து அப்போஸ்டில் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா வந்து இந்த நோட்டரி இந்த டேட்ல இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி இருக்கும். அவ்வளோதான். ஸோ இந்த அ இது வந்து ஒரு இத வந்து சாம்பிள் வந்து பார்க்கலாம். இந்த இது வந்து அ நோட்டரி சைன் இதுதான் வந்து அ நோட்டரி சைன் இங்க யுஎஸ்ல. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மாரி இம்ப்ரஷன் மாரி இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து அவங்க சீலு. இது எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் வந்து ஒரு சாம்பிள். இந்த சீல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட அ சைன் இருக்கு. இது இம்பார்ட்டன்ட். அவங்க சீல் இருக்கணும். அவங்க இந்த இது இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட சைன் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த டேட் இருக்கணும். இந்த இது எதுவும் இல்ல அப்டின்னா, இதில ஏதாவது ஒண்ணு மிஸ்ஸிங் அப்டின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ல திருப்பி அனுப்பிச்சுருவாங்க. ஸோ இது 3 பேஜ்லயும் வந்து இந்த இது இருக்கணும். இது அடிஷனலா உங்களோட சிக்னேச்சர் வந்து அ சைட்ல இருக்கணும். அவ்வளோதான். ஸோ இத எல்லாம் பண்ணிட்டு நீங்க வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் போனீங்க அப்டின்னா, இந்த மாரி அ ஒரு பேஜ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க வந்து போயிட்டு உங்களோட பவர் ஆஃப் அட்டர்னி அவங்க கிட்ட குடுங்க. குடுக்குறப்ப என்ன பண்ணீங்கன்னா, எந்த ஆர்டர்ல உங்களுக்கு வந்து இருக்கணுமோ அந்த ஆர்டர்ல குடுங்க. ஏன் அப்டின்னா, அவங்க என்ன பண்ணிருவாங்கன்னா, ஸ்டேபிள் பண்ணிருவாங்க. வந்து அதுக்கு பின் பண்ணிருவாங்க. நீங்க குடுக்குற பேஜஸையும், இந்த பேஜையும் மேல வச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேபிள் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ, அதனால எந்த ஆர்டர்ல இருக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த ஆர்டர்ல இருக்கங்க. இது பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கலாம் வந்து, சரி இது இந்த பின் தான, நான் வந்து எடுத்துட்டு நான் திருப்பி வந்து ஆர்டர சேஞ்ச் பண்ணிப்பேன் அப்டின்னா, இந்த பின்ன நீங்க எடுத்துட்டீங்க அப்டின்னா, இது வந்து இன்வாலிட். இந்த டாக்குமெண்ட்டே இன்வாலிட். ஸோ, இதில என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க குடுக்குற ஒரு 3 பேஜ் குடுக்குறீங்க அப்டின்னா, 3 பேஜ் வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அ யாரு உங்க அ இதில சைன் பண்ணியிருக்காங்களோ, அவங்களோட அ நேம் இதில இது பண்ணிட்டு, அ எக்ஸாக்ட்லி எந்த டேட்ல இது பண்ணியிருக்காங்களோ, அந்த டேட் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பேஜ பிரிண்ட் பண்ணிட்டு, இதுக்கு $1 உங்கள சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ உங்களோட பவர் ஆஃப் அட்டர்னி மேல வச்சுட்டு, இந்த ஸ்டிக்கர் ஒண்ணு ஒட்டுவாங்க. இந்த ஸ்டிக்கர் வந்து அதுக்கு மேல எல்லா டாக்குமெண்ட் மேலயும் சேர்த்து ஸ்டிக்கர் ஒட்டிருவாங்க.
அதுக்கு மேல பின் அடிச்சுருவாங்க. ஸோ, இத வந்து நீங்க பின்ன வந்து எந்த காரணத்துக்கும் எடுக்கக்கூடாது. ஈவன் இந்தியால போயிட்டு நீங்க ஏதாவது ஜெராக்ஸ் எடுக்கணும்னாலும், இத பின்னோட சேர்த்து தான் வந்து அ காப்பி எடுக்கணும். இத பின்ன எ எடுத்துட்டு ஏதாவது பண்ணீங்க அப்டின்னா, அது வந்து இன்வாலிட். அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட் வந்து வேலிட் கிடையாது. ஸோ, இதுதான் இம்பார்ட்டன்ஸ் நீங்க இதுல. ஸோ, இத வந்து உங்க கையில குடுத்துருவாங்க அவ்வளோதான். இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் இதில என்ன அப்டின்னா, இத நீங்க வந்து அ இந்தியாவுக்கு அனுப்பணும். இந்தியாவுக்கு நீங்க வந்து அ எந்த யுஎஸ்பிஎஸ் இதில அனுப்பலாம். இல்லனா வந்து ஃபெடெக்ஸ்ல வந்து அனுப்பிச்சிடலாம் நீங்க. உங்களுக்கு யாருக்கு நீங்க எக்ஸாக்ட்லி இதுலயும் இன்னொன்னு என்னன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, சரி இங்கேருந்து யாராவது போனாங்கன்னா, அவங்க கையில குடுத்து விட்டுறலாம். ஏன்னா இதுக்கு வந்து ஒரு $40, $50 செலவாகும் அப்டிங்கிற மாரி நெனைப்பாங்க. பட் அத பண்ணாதீங்க. எதனால அப்டின்னா, இந்தியால சில ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல என்ன கேட்குறாங்க அப்டின்னா, எக்ஸாக்ட்லி அவங்க முன்னாடி தான் அந்த அ நீங்க அனுப்புற அ என்வலப் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்டின்ற மாரி சொல்றாங்க. ஸோ இது வந்து ரெக்வயர்மென்ட்டா அப்டின்னா அது தெரியல. பட் ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2, 3 இதில இத கேட்டுருக்காங்க. ஸோ அதனால வந்து நீங்க வந்து அ யார் கையிலயும் குடுத்து விடாம வந்து இந்த மாரி ஏதாவது ஒரு இதில அனுப்புங்க. அனுப்புறப்பயும் அட்ரஸ் போடுறப்ப வந்து நீங்க இந்த பவர் ஆஃப் அட்டர்னில யாருக்கு நீங்க பவர் ஆஃப் அட்டர்னி குடுத்துருக்கீங்களோ, அவங்க பேருக்கு அனுப்புங்க எக்ஸாக்ட்லி. வேற ஒருத்தருக்கு அனுப்பி, அவங்க வந்து இவங்களுக்கு குடுக்குற மாரி, அந்த மாரி எதுவும் பண்ணாதீங்க. இந்த டாக்குமெண்ட்ல யாரோட பேர் இருக்கோ, அந்த டாக்குமெண்ட்ல உள்ள பேருக்கு மட்டும் நீங்க சென்ட் பண்ணுங்க. சென்ட் பண்ணிட்டு, அவங்க எக்ஸாக்ட்லி அந்த டாக்குமெண்ட் இந்த என்வலப்க்குள்ள வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணிடலாம்னா, நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி, அத இந்தியால இருக்கவங்களுக்கு நீங்க அனுப்பிச்சிடலாம். ஏன்னா, அவங்க சப்போஸ் வந்து அதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்ட்டா இருக்கா, அந்த மாரி ஏதாவது பார்க்கணும்னு நெனைச்சாங்க அப்டின்னா, அத அதுக்கு முன்னாடியே செக் பண்ணிக்கலாம். நீங்க உள்ள என்வலப் உள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, அந்த டாக்குமெண்ட்ட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணி ஏற்கனவே நீங்க ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சத வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டாக்குமெண்ட்ட வந்து எதுவுமே டச் பண்ண வேணாம். ஸோ நீங்க அவங்களுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம், அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இத வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு கொண்டு போணும். அங்க வந்துட்டு என்னன்னா ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 10,000 என்னமோன்னு நெனைக்கிறேன். அது வந்து சிம்பிள். அ அதுல வந்து நீங்க என்னன்னா, ஒரே ஒரு இது வந்து நீங்க எதையுமே என்வலப் ஓப்பன் பண்ணாம, அவங்க முன்னாடி போயிட்டு ஓப்பன் பண்ணணும். அதுல இன்னொன்னு என்னன்னா, உங்களோட பாஸ்போர்ட் காப்பியும் சேர்த்து வச்சுருங்க. வச்சுட்டு அ அவங்களும் அவங்களோட ஃபோட்டோ அந்த மாரி இதெல்லாம் இருக்குன்னு நெனைக்கிறேன். அந்த ரெக்வயர்மென்ட் அங்கேயே தெரியும். என்ன பவர் ஆஃப் அட்டர்னி ரெஜிஸ்டர் பண்ணதுக்குள்ள இதெல்லாம் நீங்க அங்க கேட்டுக்கலாம். அங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல. ஸோ, அதுல இன்னொரு ஒரு சிக்கல் இப்ப என்னன்னா, ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் வந்து இந்த பிரச்சனை கிடையாது. 5 ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடின்னு நெனைக்கிறேன். அப்பலாம் வந்து நீங்க பவர் ஆஃப் அட்டர்னி ஒரு தடவ குடுத்துட்டீங்க அப்டின்னா அவ்வளோதான். வந்து நீங்க வந்து அ அது வந்து எவ்வளோ நாள் வேணா அத யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ப்ராப்ளமும் இல்லாம. அதுக்கப்புறம் இப்போ ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க என்னன்னா, நீங்க வந்து அந்த பவர் ஆஃப் அட்டர்னி இம்மீடியேட்டா யூஸ் பண்ணீங்கன்னா, எந்த பிரச்சனையும் இல்ல. பட் 1 மாசத்துக்கு மேல கழிச்சு யூஸ் பண்ணீங்கன்னா, இப்ப நீங்க குடுக்குறீங்க. குடுத்த பவர் ஆஃப் அட்டர்னி வந்து ஒரு அ அங்க ரெஜிஸ்டர் பண்றாங்க. அதுக்கப்புறம் 1 மாசத்துக்கு அப்புறம் தான் நீங்க ப்ராப்பர்ட்டி விக்கிறீங்க, இல்ல ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்டின்னா, அப்போ இன்னொரு டாக்குமெண்ட் நீங்க குடுக்கணும். அதாவது நீங்க அந்த பவர் ஆஃப் அட்டர்னி குடுத்தவர் வந்து இப்போ உயிரோட இருக்காரா? இல்லையா? அப்படிங்கிற மாரி இன்னொரு ஒரு சர்டிஃபிகேட் வந்து டாக்டர் சர்டிஃபிகேட் மாரி குடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அ அது ரொம்ப கஷ்டம். இங்க யுஎஸ்ல வந்து ஏன் கஷ்டம் அப்படின்னா, இப்ப இந்தியாலலாம் நீங்க டாக்டர் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா போனீங்கன்னா குடுத்துருவாங்க ஈஸியா. பட் இங்க வந்து என்னன்னா, இங்க உள்ள டாக்டர்ஸ் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னன்னா, அந்த மாரி சர்டிஃபிகேட்ல வந்து சைன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ, ஏன்னா அவங்களுக்கு எதுக்காக இந்த டாக்குமெண்ட் நீங்க வாங்குறீங்க? என்ன பர்ப்பஸ்க்காக இது பண்ண போறீங்க? அப்படிங்கிறதெல்லாம் அதில தெரியல. ஸோ, அதனால பயப்படுறாங்க. அதனால வந்துட்டு என்னன்னா, அந்த மாரி டாக்குமெண்ட்ல அவங்க சில பேர் பண்ணலாம், சில பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ, அது எவ்வளோ ரிஸ்க்கு அப்படிங்கிறது தெரியல. அதனால என்னன்னா, நீங்க வந்து ஆ எப்ப வந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இல்ல எப்ப ப்ராப்பர்ட்டி செல் பண்ணணும் அப்படின்னா வாங்கணும்னா ரொம்ப ஈஸி. நீங்க வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் இந்த ப்ராசஸே ஆரம்பிப்பீங்க. பட் செல் பண்ணணும் அப்படின்னா, செல்லர்லாம் எல்லாம் ஓகே. எல்லாமே டீலிங் எல்லாம் ஓகே முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கரெக்ட்டா எக்ஸாக்ட்லி அவங்க பணம்லாம் இது ஆனதுக்கப்புறம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நீங்க இந்த பவர் ஆஃப் அட்டர்னி வாங்கி அனுப்புங்க. ஸோ, அப்பதான் வந்து இந்த ப்ராசஸ்லேருந்து நீங்க தப்பிக்க முடியும். அப்படி இல்லன்னா வந்து இது அடிஷனல் ப்ராசஸ். ஸோ, இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் மாரி வாங்கி குடுக்குறது வந்து. ஸோ, அதனால வந்து என்னன்னா, நீங்க அ மத்த ப்ராசஸ்லாம் ரெடி. இந்த பவர் ஆஃப் அட்டர்னி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, இம்மீடியட்டா அன்னைக்கே வந்து நீங்க வந்து ப்ராப்பர்ட்டி செல் பண்ணிக்கலாம். இல்ல வாங்கிக்கலாம். அதெல்லாம் பண்ணலாம். ஸோ, இதுல ஒரே ஒரு அ ப்ராப்ளம் என்னன்னா, இப்ப நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறப்ப பிரச்சனை எதுவும் கிடையாது. ப்ராப்பர்ட்டி
விக்கிறப்ப என்ன பிரச்சனைனா, இப்போ வந்து உங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து 60 லேக்ஸ்க்கு கீழ இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஐ திங்க் 15 நெனைக்கிறேன். 50 லேக்ஸ் கீழ இருந்ததுனா எந்த பிரச்சனையும் கிடையாது. வந்து நீங்க ஈஸியா வந்து உங்களோட அக்கவுண்ட்க்கு பணத்த வாங்கிக்கலாம். எதுவுமே பிரச்சனை கிடையாது. பட் உங்களோட ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து 50 லேக்ஸ்க்கு மேல இருந்துச்சு அப்டின்னா, இப்ப அடுத்து இன்னொன்னு புதுசா வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா வந்து, நீங்க வந்து உங்களுக்கு உங்ககிட்ட இருந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறவரு வந்து உங்ககிட்ட இருந்து வந்து டிடிஎஸ் பிடிக்கணும். ஸோ, அதில என்ன சிக்கல் அப்டின்னா, இது டிடிஎஸ் தானப்பா வந்து அ ஒரு சின்ன பெர்சன்டேஜ் ஒரு 30,000 40,000 இது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் பின்னாடி அ ரிட்டர்ன் ஃபைல் பண்றப்போ வாங்கிக்கலாமே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்டின்னு நெனைக்கலாம். பட் என்ன பிரச்சனை அப்டின்னா, இது வெறும் 1% அந்த மாரி கிடையாது. 20% பிடிக்கணும். அது 20%ல ப்ராஃபிட்ல தானே சப்போஸ் வந்து பெருசா நான் ப்ராஃபிட் இல்ல, லாஸ்ல தான் இருக்கு அப்டின்னாலும் அதுவும் கிடையாது. நீங்க வந்து எந்த வேல்யூக்கு நீங்க செல் பண்றீங்களோ, அந்த அமௌண்ட்டுக்கு அவங்க வந்து டாக்ஸ் பிடிச்சுக்கணும். அது நீங்க ப்ராஃபிட்டா, லாஸா அதெல்லாம் கிடையாது. ஏன்னா யாருக்கும் தெரியாது. அது வந்து நீங்க ஃபைனலா டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணப்ப தான் தெரியும். ஸோ, அதனால வந்து என்னன்னா, கவர்ன்மென்ட் ரெக்யர்மென்ட் வந்து என்னன்னா, இப்போ நீங்க உங்ககிட்ட ப்ராப்பர்ட்டி வாங்குறவரு என்ஆர்ஐ இருக்கிறதுனால, நீங்க வந்து இந்தியன் ரெசிடென்ட்னா இந்த இந்த பார்ட் எதுவுமே கிடையாது. ஸோ, என்ஆர்ஐட்டருந்து யாராவது ப்ராப்பர்ட்டி வாங்குனாங்க அப்டின்னா, அவங்க வந்து 50 லேக்ஸ் மேல இருந்துச்சு அப்டின்னா, ஈவன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லயே வந்து இது பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து உங்களோட அ இது வந்து குடுக்கணும் ஆக்சுவலா. உங்களோட பான் நம்பர்லாம் குடுத்தா தான் வந்து அவங்க இது பண்ணுவாங்க. 50,00,000க்கு மேல போச்சுன்னா. ஸோ, அவரு வந்து அ ஆனா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல உங்ககிட்டருந்து டாக்ஸ் வாங்கி சப்மிட் பண்றாங்களா இல்லையா? அத பார்க்க மாட்டாங்க. பட் உங்களோட அ இத மட்டும் வாங்கி அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணிருவாங்க. ஆ நீங்க 50,00,000க்கு மேல சேல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து அவங்க இன்கம் டாக்ஸ் இதுல வந்து ரிப்போர்ட் பண்ணிருவாங்க. ஸோ, அதனால வந்து இதில என்ன சிக்கல் அப்டின்னா, சப்போஸ் சரி அது அவன் ரிப்போர்ட் பண்ணது பண்ணிட்டும் வந்து நான் பையருக்கு வந்து அ காசு குடுக்க மாட்டேன். வந்து அ அ பட் எல்லா அமௌண்ட்டும் எடுத்துப்பேன். அவங்க என்ன பெருசா இது பண்ணிற போறாங்க அப்டின்னா, இப்போ வந்து என்னன்னா, நீங்க வந்து அ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லருந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்களா, மாட்டாங்களா அப்டின்னா பண்றாங்க. அத எப்படி நீங்க செக் பண்ணலாம் அப்டின்னா வந்து, நீங்க வந்து அ முன்னாடி வந்து அ ஃபார்ம் 26 அப்படின்னு மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆனுவல் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு வேற இருக்கு. ஸோ, அதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களோட ஆன்லைன் இன்கம் டாக்ஸ் அக்கவுண்ட்லேருந்து அ டவுன்லோட் பண்ணலாம் இந்த டாக்குமெண்ட்ட. இது பண்றப்போ பார்த்தீங்கன்னா, அதில இருக்கு. ஆக்சுவலா வந்து நீங்க இந்த மாரி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ, நீங்க ஏன்னா உங்களோட பான் கார்டு குடுக்கணும். அந்த பான் கார்டு குடுக்கறதுனால அது வந்து ரிப்போர்ட் பண்ணிப்பாங்க. ஸோ, அங்கருந்து வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மென்ட்க்கு உங்களோட இது போயிடும். ஸோ, அதனால வந்து நீங்க டிடிஎஸ் வந்து பையருக்கு வந்து குடுக்கணும். பையர் வந்து உங்ககிட்டருந்து 20% வந்து புடிக்கணும். ஸோ, நீங்க வந்து சப்போஸ் அ ரூ. 50,00,000க்கு நீங்க செல் பண்ணியிருக்கீங்க. பட் நீங்க வாங்குனதும் ரூ. 50,00,000 தான், செல் பண்ணதும் ரூ. 50,00,000 தான். பட் உங்களுக்கு லாபமும் இல்ல, நஷ்டமும் இல்ல. பட் ஆனா வந்து பையர் இப்போ உங்ககிட்ட இருந்து வந்து என்ன பண்ணணும்னா, 20% அமௌண்ட்ட கவர்ன்மென்ட்க்கு இது பண்ணணும். டிடிஎஸ்ஸ இது பண்ணணும். ஸோ, 10,00,000 அவங்க எடுத்துப்பாங்க. எடுத்துட்டு நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி தான் எடுக்கணும். சரி இது ஃபைல் பண்ணி எடுக்கலாம் அப்டின்னா, சில பேருக்கு அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சில பேருக்கு வந்து என்னன்னா, அவங்க ஆல்ரெடி வந்து இதுல ஒண்ணும் பெருசா ப்ராஃபிட் இல்ல. அடுத்த இது வந்து இந்த 10,00,000 உங்களுக்கு வந்து நீங்க எப்ப செல் பண்ணீங்கன்னு பேஸ் பண்ணி, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3, 4 மந்த்ஸ் இல்லன்னா வந்து சில பேருக்கு வந்து 1 வருஷம் கூட வந்து லாக் ஆயிடும் அமௌண்ட். நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ரீஃபண்ட் வாங்குற வரையும். ஸோ இத அவாய்ட் பண்ணதுக்கு என்ன அப்டின்னா, உங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து 50 லேக்ஸ்க்கு உள்ள இருந்தா பிரச்சனை இல்ல. 50 லேக்ஸ்க்கு மேல இருந்ததுன்னா, முதல்ல வந்து என்ன பண்ணணும் நீங்க அப்டின்னா, ஒரு சிபிஏவ கான்டாக்ட் பண்ணி, அவங்க கிட்ட இருந்து வந்து ஆ ஆ முதல்ல அதுக்கு ஒரு இது இருக்கு. அந்த இன்கம் டாக்ஸ் இதுலருந்து ஒரு சர்டிஃபிகேட் மாரி ஒண்ணு வாங்கிக்கலாம் நீங்க. அத வாங்கிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு இப்ப ப்ராஃபிட் இல்ல அப்டின்னா, ஸோ பையர் வந்து உங்ககிட்ட இருந்து வந்து இந்த 10 லேக்ஸ இது பண்ணி டிடிஎஸ் சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஸோ இந்த ப்ராசஸ முதல்ல பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க செல் பண்றங்க. ஐ மீன் ரெஜிஸ்ட்ரேஷன அ அதுக்கப்புறம் வச்சுக்கோங்க. அப்படி இல்ல அப்படின்னா, உங்களுக்கு 10 லேக்ஸ் அவங்க டாக்ஸ், டிடிஎஸ் புடிச்சு இது பண்றதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லன்னா, அது ஓகே. இல்லன்னா இந்த ப்ராசஸ முதல்ல பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் நீங்க மத்த இது பண்றதுலாம் ரொம்ப ஈஸி. நீங்க இதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்னா, உங்க அக்கவுண்ட்டுக்கே நீங்க வந்து பணம் இது பண்ணிக்கலாம். டைரக்ட்டா வந்து பையர் வந்து உங்களோட அக்கவுண்ட் போட்டுக்கலாம். என்னதான் பவர் ஆஃப் அட்டர்னி வச்சு செல் பண்ணலாம்னாலும், உங்க அக்கவுண்ட்டுக்கு அவங்க வந்து டைரக்ட்டா இது பண்ணிக்கலாம். பட் அ சைன் பண்ணது வந்து அவங்க வந்து அ அ நீங்க யாருக்கு பவர் ஆஃப் அட்டர்னி குடுத்தீங்களோ, அவங்க சைன் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்க எந்த விதமான இதுலயும் வேற எதுலயும் சைன் பண்ண தேவையில்ல. எந்த இதுலயும் எல்லா இதுமே வந்து நீங்க யாருக்கு பவர் ஆஃப் அட்டர்னி குடுத்தீங்களோ, அவங்களே எல்லாத்தையுமே சைன் பண்ணி முடிச்சுப்பாங்க. ஆ தேங்க் யூ.